Hi everyone, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா 10th ஸ்டாண்டர்டுக்கான மேத்தமேட்டிக்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஏனா ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஜூலை செகண்ட் வீக்ல மேக்ஸिमम வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ உங்களுக்கு வந்து மேபி ஒரு சில ஸ்கூல்ல வந்து 50 மார்க்குக்கு வைப்பாங்க. ஒரு சில ஸ்கூல்ல பாத்தீங்க அப்படினா 100 மார்க்குக்கு வைப்பாங்க. சோ மேக்ஸिमम வந்து 50 மார்க்குக்கு வைப்பாங்க. ஓகேங்களா? சிலபஸ் வந்து உங்களுக்கு சாப்டர் 1 and chapter 2 chapter 3 இந்த மூணு சிலபஸ் இந்த மூணு யூனிட்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கு क्वेश्चन கேட்பாங்க. சோ நீங்க 50 அவுட் ஆஃப் 50 ஸ்கோர் பண்றதுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस படிக்கணும் அப்படிங்கறது தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து எடுத்து வச்சிருக்கேன் சாப்டர் வைஸ் வந்து. சோ 50 அவுட் ஆஃப் 50 ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க நான் சொல்ற क्वेश्चंस மட்டும் படிச்சா போதும். வேற எக்ஸ்ட்ரா எந்த ஒரு क्वेश्चंसமே வந்து நீங்க படிக்க தேவை கிடையாது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த மூணு சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் இந்த மூணு சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன் அப்படினா மிட் டர்ம் எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, பப்ளிக் எக்ஸாமுக்குமே. அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பப்ளிக் எக்ஸாமுக்கு மாடல் क्वेश्चन பேப்பர் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसோட PDF நான் என்னோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடிக்கடி கிரியேட் பண்ற மாடல் क्वेश्चन பேப்பர் அது எல்லாத்தையுமே நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். நீங்களுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நிறைய டியூஷன்ல வேற எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. நீங்க நம்மளுடைய கல்வி மினி ஆன்லைன் டியூஷன்ல ஜாயின் பண்ணனும் அப்படினா 10th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் ஆல் சப்ஜெக்ட்டுக்குமே வந்து கிளாसेस இருக்கும். டைமிங் வந்து எவ்ரிடே மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 6:30 ல இருந்து 8 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாसेस வந்து இருக்கும். ஓகேவா? நீங்க நம்ம ஆன்லைன் டியூஷன்ல ஜாயின் பண்ணனும்னா நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்க டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? டீடைல்ஸ் எல்லாமே. இது லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் உடைய மார்க்ஸ் 496 வந்து ஃபர்ஸ்ட் மார்க். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன் இந்த மூணு இது வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த மூணு சாப்டர்லேருந்து உங்களுக்கு அதிகமாக கொஷின் கேட்பாங்க. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 2 5 மார்க் கேட்பாங்க, 10 மார்க் 5 மார்க்லேருந்து மட்டும். செகண்ட் யூனிட்லேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் கேட்டுருவாங்க. சம்டைம்ஸ் 2 கேட்குறாங்க. 1ன்னு வச்சுக்கிட்டனாலும் 15 மார்க். தேர்ட் யூனிட்லேருந்து 2 5 மார்க் 25 மார்க்கு. நீங்கள் இப்போ இந்த மிட் டர்முக்கு நல்லா நான் சொல்கிற கொஷின்ஸை படிச்சிங்கன்னா 5 மார்க் மட்டும் 25 மார்க் பப்ளிக் எக்ஸாம்லேயே நீங்கள் இப்போ கேரண்டி 25 மார்க் இப்போவே உங்களுக்கு புக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பப்ளிக் எக்ஸாமில். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான சாப்டர். ஸோ அதனால தான் அந்த 3 இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். ரொம்ப மிட் டர்ம் எக்ஸாமில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மிட் டர்ம் தானே அப்படின்னு அசால்ட்டாக இருக்காமல். ஓகேவா? லெசன் வைஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் லெசன் 1ல் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் இது வந்து 5 மார்க்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ 5 மார்க்கில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கு 2 மார்க்கும் 2 மார்க் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மார்க் மட்டும் சொல்ல போகிறேன். யூனிட் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்துக்காட்டு கணக்கு. ஓகேவா? எக்ஸசைஸ் அப்படிங்கிறப்ப பயிற்சி கணக்கு. ஓகேவா? இது எக்ஸாம்பிள் 1.3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல 4 டைப் இருக்குது. ஓகேவா? ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம். ஒன்று வந்து ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணுறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C வருமா? ஸோ இந்த டைப் ஒன்று. இது வந்து ரொம்ப இந்த மாதிரி இந்த டைப்னா இதுதான் கிடையாது. இது வச்சு இன்டர்செக்ஷன்லேயே வரும் மைனஸ் அந்த மாதிரிலாம். பட் இந்த டைப் ஒன்று. இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறம் ஃபங்க்ஷனோட வேல்யூ ஃபைன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் f of x ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க x² + 6 வேர் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 லைக் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் f of 4 f of 3 or f of 4 by f of 2 லைக் இந்த மாதிரி கேட்பாங்க. இது ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபைன் பண்ணுறது செகண்ட் டைப். தேர்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டேஷன் லைக் A கொடுத்துருவாங்க ஒரு செட்டு, B கொடுத்துருவாங்க ஒரு செட்டு அண்ட் f of x ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் x² by 2 - 1ன்னு கொடுத்துருவாங்க. ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆரோ டயக்ராம் டேபிள் ஃபார்ம் இது வந்து ஃபைன் பண்ணணும். நாலாவது டைப் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா f காம்போசிஷன் G காம்போசிஷன் H ஈக்குவல் டு f காம்போசிஷன் G காம்போசிஷன் H காம்போசிஷன் டைப் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த 4ல இருந்து தான் உங்களுக்கு 5 மார்க். இந்த 4 டைப் படிச்சிட்டிங்கன்னா 10 மார்க் 5 மார்க் 10 மார்க் 5 மார்க்கில் 2 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். 10 மார்க் பப்ளிக் எக்ஸாம்லேயும் கன்ஃபார்ம், மிட் டர்ம் எக்ஸாம்லேயும் கன்ஃபார்ம். ஸோ இந்த 4 டைப்பை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா?
சில நேரம் ஸ்டாப் ஆகிடுது, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அதான் பார்த்தேன். ஓகேவா? ஸோ இந்த 4 டைப்பை பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.3, 1.11, 1.15, 1.18, 1.23. எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1.1ல் 6th and 7th கொஸ்டின், 1.2ல் 4th கொஸ்டின், 1.4ல் 2nd கொஸ்டின், 3rd, 9th, 10th கொஸ்டின், 1.5ல் 3rd and 4th கொஸ்டின். ஸோ இது தான் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அண்ட் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ். வாட்ஸ்அப் குரூப்லேயே ஷேர் பண்ணுவேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சாப்டரில் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் என்ன கேட்பாங்கன்னா இந்த 5+, 55+, 555 எக்ஸட்ரா இந்த டைப்பு, இல்லாட்டி n×n+1 into 2n+1 divided by 6 ஸ்கொயர் வச்சு வர்றது, கியூப் வச்சு வர்றது, லைக் 1 cube plus 2 cube plus எக்ஸட்ரா ஃபைண்ட் த சம் ஆஃப், இந்த மாதிரி டைப் வந்து அதிகமாக கேட்பாங்க. 2.6 எக்ஸாம்பிள், 2.20, அப்புறம் இந்த ரேகா ஹேஸ் 16 ஸ்கொயர் கலர் பேப்பர், அதெல்லாம் இம்பார்ட்டண்ட். 2.29, 2.36, 2.38, 2.39, 2.51, 2.56, 2.57 இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸில் வேணா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. ஓகே? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸசைஸில் வந்து 2.1ல் கொஸ்டின் நம்பர் 6, 2.5ல் கொஸ்டின் நம்பர் 11 and 12, 2.8ல் கொஸ்டின் நம்பர் 6, 2.9ல் கொஸ்டின் நம்பர் 1 to 6. 1 to 6னா 1 and 6 கிடையாது, 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 இந்த கொஷின்ஸ்லாம் இதில் பார்த்துக்கோங்க. தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒன்று கம்பல்சரி கேட்டுருவாங்க, எப்போவுமே கம்பல்சரி ஸ்கொயர் ரூட். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 64x/4 லைக் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். இது அப்புறம் மேட்ரிக்ஸில் வந்து எய்தர் உங்களுக்கு AB த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் இந்த மெத்தடு. அப்படி இல்லை அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னா இந்த மெத்தடு, ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு லைக் வெரிஃபை த ப்ராப்பர்ட்டி லைக் 7a ஸ்கொயர் மைனஸ் a 5a ப்ளஸ் 2a ஈக்குவல் டு I2 லைக் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. 3.3 எக்ஸாம்பிள், 3.5, 3.6, 3.18, 3.21, 3.22, 3.35 இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸில் வந்து. ஓகேவா? வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்லேருந்து எக்ஸசைஸில் 3.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின், 3.5ல் கொஸ்டின் நம்பர் 3ல் செகண்ட் சப்டிவிஷன், 5th 6th கொஸ்டின், 3.8ல் கொஸ்டின் நம்பர் 1 2 3, 3.13ல் கொஸ்டின் நம்பர் 3, 3.14ல் கொஸ்டின் நம்பர் 4 5 6. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் நம்மளுடைய ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம், உங்கள் ஸ்கூலில் வைக்கிற மிட்டம் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை மந்த்லி எக்ஸாம், ஜூன் மந்த் எக்ஸாம், ஜூலை மந்த் எக்ஸாம் அந்த மாதிரி வைப்பாங்க. வாட் எவர் இட் இஸ், நீங்கள் படிக்க போகிற கொஷின்ஸ் வந்து இதுதான். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெரி வெரி ஆல் த பெஸ்ட்டு. டியூஷனில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற லிங்க்கும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டியூஷன் ஜாயின் பண்ணணும்னா கேட்டுக்கோங்க. ஓகே? வெரி ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் எல்லா சப்ஜெக்ட்டும் அப்லோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டாக இருக்கா, ஸ்டடி பிளான் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஐ வில் அப்லோட் த வீடியோ. ஆல் த பெஸ்ட்.